ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்னா தேங்காய் வந்து மட்டை வாங்கக்காக போயிட்டுருக்குறோம். எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் பயங்கரமான கோல்டு. அதனால் வந்து தேங்காய் பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர தேங்காய் எடுத்துகிட்டு வரக்காக போயிட்டுருக்குறேன். பாருங்கன்னா சாணி கூட வலிக்காமல் கிடக்குது. ஒன்றுமே தண்ணி ஆடமானேங்குது. இந்த 2 தேங்காய் போய் மட்டை வாங்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வரக்காயாக போச்சா, மட்டையே வரமாட்டேங்குது. உரிக்கவே முடியல. பச்சைக்காயாக இருந்தால் ஈஸியாக மட்டை வாங்கிடலாம், இது வரவே மாட்டேங்குது. அம்மாவை பிடிக்கும். கேமராமேன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆதிரா பாப்பா குட்டி தான். பார்த்தீங்களா, தெரியுதாமான்ட்டு எப்படி பிடிச்சிட்டு இருக்கிறா பாருங்களேன். 3 தேங்காயும் மட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் காய்ச்சறதுக்காக தேங்காயெல்லாம் திருவி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக பாலை வந்து வடிகட்டி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிளகு, ஜாதிக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், இந்த 3 நான் ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் வந்து சுக்கு இல்லை, அதனால நான் வந்து அதை ஆட் பண்ணல. நீங்கள் வந்து சுக்கு வச்சுருந்தீங்கன்னா அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நாம் வந்து பால் காய வச்சுக்கலாம். இதை பாலில் காய வச்சு இது கூட தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு இது சூடு பண்ணோம்னா தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். ரொம்ப நேரம் வந்து தேங்காய் பால் கொதிக்க விட்டோம்னா அது வந்து திரியாக மாறிடும். இறக்குற சமயத்தில் தான் சர்க்கரை போடணும், இல்லைன்னா அது வந்து திரி ஆயிரும். அதனால் வந்து சர்க்கரை வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணணும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு தரலாம். நெஞ்சு சளி மாதிரி இருந்தால் கூட சீக்கிரம் சரியும் ஆயிரும். இதில் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நாமளும் கூட அடிக்கடி செஞ்சு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால் வந்து சூடாயாச்சு, தேங்காய் பால் வச்சுட்டேன். இப்போ வந்து இது கூட நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க. பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு. நான் வந்து ஒயிட் சக்கரை தான் சேர்க்குறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டால் இது வந்து ரொம்ப திரியாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் நான் வந்து ஒயிட் சக்கரை தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் சூடாக ரெடி ஆயிரும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சளியெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா இதை குடித்தா நெஞ்சு சளியெல்லாம் சரியாயிரும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.